பொருள்படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி? அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள்படி அதன்படி நல்லபடி புறப்பொருள்படி புக படிப்படியாய் புலமை வரும் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்தபடி இல்லையெனில் தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையத்துள் ஏமாந்தபடி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் வந்து சேரும் என்ற ஆன்றோர் சொற்படி என்று படிப்படியாய் படித்து நாளைக்கு உலகத்தில் பல படிநிலைகளை எட்டப் போகிற ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் மற்றும் ஃபாத்திமா பள்ளி மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான காலை பொழுது. பொதுவாகவே மாணவ செல்வங்களிடம் பேசுவது என்பது எனக்கு மிக மிக பிடித்த விஷயம். அதுவும் இவ்வளவு ஒரு ஆச்சரியமாக, இவ்வளவு உத்வேகமாக, உற்சாகமாக உங்களையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் புத்துணர்ச்சி உங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கிறது. உங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று ஒரு பெரிய நீண்ட நாள் உங்கள் தலைமை ஆசிரியருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பொதுவாக ஸ்போர்ட்ஸ் டேலே நான் உங்களை சந்திச்சிருக்கணும். ஆனால் அது ஒரு சில சூழ்நிலைகளின் காரணமாக ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு வர முடியாமல் போனாலும் கூட எனக்கு இன்னைக்கு உங்களை பார்ப்பது தான் மகிழ்ச்சி. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு விளையாட்டு மைதானத்தில் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஜாலியாக இருக்கிற நேரத்தில் என்னுடைய பேச்சு அவ்வளவாக உங்களை வந்து சேர்ந்திருக்காது. ஆனால் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவ செல்வங்களுடைய கவனம் இப்போது என் மீது இருக்கிறது. அதற்கு எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நல்ல ஒரு ஃபாத்திமா பள்ளியிலே என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிற உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தலைமை அன்னை அவர்களுக்கும் மற்ற அருட்சகோதரிகளுக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ செல்வங்களுக்கும் புகைப்பட கலைஞர் ஒலி அமைத்து கொடுக்கிற தோழர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை சொல்லி என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். என்ன பேசலாம் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கிற போது நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே நீங்களே செய்கிற பிள்ளைகளாக உங்களை பார்க்கிற போதே எனக்கு தெரிகிறது. அதனால ஏன்னா பொதுவாகவே இன்னைக்கு சூழ்நிலையில் மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கறது இல்லை, பிள்ளைகள் நம்ம சொன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போகிற போது நான் கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா உங்க பள்ளிக்கு வந்த உடனே உங்களுடைய தலைமை ஆசிரியர் சொன்ன வார்த்தை, எங்க பிள்ளைங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. இவ்வளோ ஒரு ஒழுக்கமாக நேர்த்தியாக நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அழகுலையே தெரியுது அந்த பள்ளியினுடைய ஒரு ஒழுங்குமுறை. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை மாதிரி மாணவியாக நான் இருந்தபோது இதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறேன். உங்களை போலவே ஒரு அருட்சகோதரிகளால் நடத்தப்பட்ட பள்ளியில் தான் என்னுடைய முழுவதுமான பள்ளி படிப்புமே. நான் சிஸ்டர்ஸோட கான்வென்ட்ல படித்த ஸ்டூடெண்ட். அதில் எனக்கு எப்பயுமே ஒரு பெருமை உண்டு. ஏன் அப்படின்னா அந்த ஒழுக்கம், அந்த நடைமுறை, அவர்கள் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். பொதுவாகவே என்னை பேச அழைக்கிறவர்கள், நான் பேச வந்தவுடனும் சரி, நான் முடிந்து போகிற போதும் என்னிடம் சொல்கிற வார்த்தை, சொன்னால் கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் வந்துடுறீங்க, அதே மாதிரி உங்களை ஈஸியாக அணுக முடியுது அப்படின்னு எல்லா இடங்களிலும் சொல்கிறார்கள். அதற்கு காரணம் நான் படித்த பள்ளியில் இருந்த அருட்சகோதரிகள் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கால நேரம், அதே மாதிரி எளிமை, இது எல்லாம் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது. அதே போல ஒரு பள்ளிக்கு இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட் இல்லையா? ஒரு
பள்ளி படிப்பிலேயே மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த இந்த ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் என்ன உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, இந்த காலகட்டம், இந்த 9, 10, 11, 12, குறிப்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிக 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 முக்கியமான காலகட்டம். இதை மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணி உங்களுடைய இலக்கு எது என்பதை மட்டும் தீர்மானித்து விட்டு நீங்க நல்லா மட்டும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருங்கால வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக இருக்கும். ஆனா அதை திட்டமிடுகிற, அதை சரியாக பயன்படுத்தி கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? அதுதான் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு அப்பா ஒரு பையனை கூட்டிட்டு போய், உனக்கு காலத்தினுடைய அருமை, அவன் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சரியா படிக்காம நேரத்துக்கு எந்திரிக்காம அந்த மாதிரியே இருக்கான். அப்ப அந்த அப்பா என்ன நினைக்கிறார், பையனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் அவங்க பையனை கூட்டிக்கிட்டு அப்பா போறார். போய் ஒரு கோயில் வாசல்ல நிக்கிறார். கோயில் வாசல்ல நின்னோடனே அங்க இருக்கிற பிச்சைக்காரர்களை அந்த பையனுக்கு காமிக்கிறார். ஒரு 3 பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த 3 பிச்சைக்காரர்களையும் அப்பா போய் அந்த பையனை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு பணக்கட்டுகளை ஒவ்வொரு பிச்சைக்காரரிடமா கொடுக்கிறார். இந்த பையனுக்கு ஒரே சந்தேகம், நம்ம ஒரு 10 ரூபாய் கேட்டா அப்பா தரமாட்டாரு, இன்னைக்கு இந்த கோயில் வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரவங்களுக்கு ஒரு பெரிய பணக்கட்டை இவர் தூக்கி கொடுக்கிறாரு, எதுக்கு இவர் கொடுக்கிறாரு? அப்பா கொடுத்துட்டு எந்த விதமான இதுவும் சொல்லாம பையனை கூட்டிகிட்டு வந்துடுறார். ஒரு 6 மாசம் கழித்து மறுபடியும் இந்த பையனுக்கு அது தோணிக்கிட்டே இருக்கு, எதுக்காக அன்னைக்கு சம்பந்தம் இல்லாம அப்பா கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு இவனுக்கு அதை யோசித்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு 6 மாசம் கழிச்சு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போனா அந்த கோயில் வாசல்ல 3 பிச்சைக்காரர்களிடம் பணம் கொடுத்தாருல, அதுல ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தார். இவர் போய் பக்கத்துல கேட்டாரு, நான் உனக்கு தான் பணம் கொடுத்தேன்ல, நீ என்ன பண்ண அத? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு பணம் கொடுத்தீங்க, அந்த பணத்தை வச்சு நான் ஒரு 3 மாசத்துக்கு உட்கார்ந்தே சாப்பிட்டேன் பிச்சை எடுக்காம, பணம் தீர்ந்து போச்சு, என்ன செய்ய சொல்றீங்க? அதனால மறுபடியும் நான் இந்த கோயில் வாசலுக்கே வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இப்ப அப்பா கேட்கிறாரு, சரி மற்ற 2 பிச்சைக்காரவங்க எங்க? அதுல அவர் சொல்றாரு, இன்னொரு பிச்சைக்காரன் எங்க போனானே தெரியல, எனக்கு தெரியல, ஆனா 3ஆவதா நீங்க கொடுத்தீங்கல்ல ஒருத்தர், அவரு இந்த எய்தாப்புல ஒரு கடை இருக்கு பாருங்க, ஐஸ்கிரீம் கடை, அது அவரோட தான், நீங்க கொடுத்த காசை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த அப்பா பையனை கூட்டிக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் கடைக்குள்ள நுழையிறார். இவருக்கு இந்த ஐஸ்கிரீம் கடைக்காரருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்க அடிப்படையில் பணம் கொடுத்த மனிதர், அதனால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுல்ல. ஓடி அவருக்கு நன்றி சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். நீங்க கொடுத்த பணத்துல நான் கொஞ்சமா இருந்ததுல முதலீடு செஞ்சு ஒரு தொழிலை ஆரம்பித்தேன், அதன் மூலம் கிடைக்கிற லாபத்தை வைத்து அப்படியே படிப்படியாக தொழில் தொடங்கி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அந்த பிச்சைக்காரர் 3ஆவதா வாங்கி ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்கிறாரு, சரி ஒரு பிச்சைக்காரன் அங்க கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான், நீங்க நல்லா இருக்கீங்க, இன்னொருத்தர் எங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இன்னொருத்தரா, அவர் இன்னும் கொஞ்சம் தூரமா போனீங்கன்னா ஒரு கட்டடம் இருக்கும், ஒரு பாழடைஞ்ச கட்டடம் இருக்கும், அந்த கட்டடத்துக்கு கீழே ஒரு 10 காலி பசங்க எப்பயுமே உட்காந்து சூதாட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அங்க போய் பார்த்தா அந்த மனுஷன் இருப்பாரு. ஏன் அங்க இருக்காரு? நீங்க கொடுத்தீங்கல்ல பணம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு போய் அவன் சூதாட ஆரம்பிச்சான், சூதாட்டத்துக்குள்ள உள்ள போயிட்டா அதுல இருந்து வெளியில வர முடியாதுல்ல, இப்ப அவன் ஃபுல் நேரமும் சூதாட்டம் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்கிறான், வருவான் பிச்சை எடுப்பான், காலையில மீதி அந்த காசு கிடைச்ச காசை வச்சு மறுபடியும் சூதாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரு அப்பாவிடம் சொன்ன உடனே அப்பா அந்த சின்ன பையன் கையை பிடிச்சிட்டு, சரி நல்லா இருங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருகிற போது தன் பையனை அழைத்து சொல்லுகிறார், நான் கொடுத்த பணம் என்பது 3 பேருக்கும் சமமான அளவுள்ள பணம் தான், 3 பேருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பை தான் நான் கொடுத்தேன், அதிலே முதலாம் அவர் எதையுமே பயன்படுத்தி கொள்ளாமல் அதை அப்படியே செலவழித்து விட்டு மீண்டும் அதே நிலையிலேயே இருக்கிறார், 2வது அவர் அதை ஒரே நாள்ல வீணாக்குனது மட்டும் இல்லாம தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டே இருக்கிறார்,
ஆனால் இந்த மூன்றாவது மனிதர் தான் கொடுத்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அதனால் மகனே, உனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீ தவறாக பயன்படுத்தினால் அந்த இருவரை போலதான் வாழ்க்கையில கஷ்டப்படுவ. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை மட்டும் நீ சரியா பயன்படுத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சனா நீ அவரை போல ஒரு நல்ல தொழிலதிபராகவோ இல்ல ஒரு நல்ல நிலைக்கு வருவாய் என்று அந்த அப்பா பையனிடம் சொல்கிறார். இப்ப நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த கல்வி என்கிற வாய்ப்பு கையிலே கிடைத்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு தானே? எல்லாருக்கும் கடவுள் யாருக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காரா? இல்ல. ஃபாத்திமா பள்ளியிலே இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மிக சரியாக வரப்போகிறவர்கள் யார்? அதுதான் கேள்வி. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிற மாணவ செல்வங்களாக நீங்கள் இருக்கணும். பில்கேட்ஸ் தெரியுமா எல்லாருக்கும்? யார் அவர்? பில்கேட்ஸ் யாரு? பெரிய பணக்காரர் இல்ல? நம் பில்கேட்ஸ் அப்படின்னு சொன்னவுடன் நம் மனக்கண்ணிற்குள்ளே வருகிறது அவர் பெரிய பணக்காரர். அவர் ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிக்கிறார். காஃபி குடிச்சிட்டு டிப்ஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி டிப்ஸ் வைக்கிறார். 50 ரூபாய் டிப்ஸ் வச்சுட்டு எந்திரிக்கிறார். அப்ப அந்த பேரர் பில்கேட்ஸிடம் கேட்கிறார், சார் நீங்க பில்கேட்ஸ் தானே? ஆமா. இல்லை, காஃபி போன வாரம் உங்கள் பொண்ணு வந்திருந்தாங்க இந்த காஃபி ஷாப்புக்கு. அப்போ காஃபி குடிச்சிட்டு எனக்கு ஒரு 500 ரூபாயை காஃபி குடித்ததை விட அதிக மடங்கு டிப்ஸாக வச்சுட்டு போனாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர், உங்கள் பொண்ணே 500 ரூபாய்க்கு மேலே வைக்கிறப்போ நீங்கள் எனக்கு வெறும் 50 ரூபாய் தான் வச்சுருங்க சார் அப்படின்னு கேட்ட உடனே பில்கேட்ஸ் பதில் சொன்னாராம், அந்த பொண்ணோட அப்பா பெரிய பணக்காரர், அதனால் அந்த பொண்ணு 500 ரூபாய் வைக்கலாம். ஆனா எங்க அப்பா ஒரு சாதாரண விறகு வெட்டுகிற தொழிலாளி, அவரினுடைய பிள்ளைன்றதுனால எனக்கு பண கஷ்டத்தினுடைய அருமை தெரியும் சொன்னார். இன்னைக்கு நாம் நிறைய ஆடம்பர செலவுகளை விரும்ப ஆரம்பித்து விட்டோம். ஆனா நம்முடைய தாய் தந்தை அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு நீங்க என்ன அழகா ஒரு யூனிஃபார்ம் போட்டு எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கீங்க, எந்த குறைகளும் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனால் உங்கள் தாய் தந்தை படிக்கிற காலகட்டத்தில் ஒரு செட் யூனிஃபார்ம் கூட இல்லாம கிழிந்த சட்டைகள்ல தையல் போட்டுக்கிட்டு போன ஒரு தலைமுறைலாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இல்லை பிள்ளைகளா. உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் உங்களுடைய பெற்றோர்கள் கொண்டு வந்து உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். எல்லா அம்மா அப்பாவுக்கும் என்ன நினைப்பாங்க? டெய்லி உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப உங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? என் பிள்ளை நல்லா படிச்சுட்டு நல்ல பிள்ளையா வரும். உங்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல? வாங்கி கொடுப்பாங்க தானே? தீபாவளிக்கு என்னெல்லாம் கேட்டீங்க? வாங்கி கொடுத்தாங்களா? இல்லையா? வாங்கி கொடுத்தாங்க. நீங்க கேட்டதை அப்படியே உடனுக்குடன் செய்கிற உங்களுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சு உங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க தெரியுமா? நான் அனுபவிக்காதத, நான் எதுவும் எனக்கு தான் படிக்கிற காலத்துல இதெல்லாம் கிடைக்கல, என் பிள்ளைக்காவது கிடைக்கட்டும் அப்படிதான் நினைப்பாங்க. அப்ப எனக்கு கிடைக்காதது எல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு போராட்ட குணத்தோடு இன்னைக்கு வயக்காட்டிலையும் தொழிற்சாலைகள்லையும் தங்கள் உடல் நோக உழைக்கிறவர்கள், வீட்டிலே அந்த அடுப்படிகளே கிடந்து நொந்து போகிற தாய்மார்கள் எல்லாரும் உங்களை எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிக்கூடத்திலே வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பட்ட கஷ்டத்தை நாளைக்கு நீங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தானா உங்களுடைய பெற்றோருடைய அருமை தெரிந்து இந்த காலகட்டத்திலே படிப்பு, அந்த கல்வி என்கிறவற்றை மட்டும் நீங்களே எடுத்துக்கொண்டால் அது ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு நான் ஏறி வந்தேன், உங்கள் பள்ளியிலே வந்து இறங்கியவுடன் என்ன அந்த பேண்டெல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்தாங்க இல்லை? அதே மாதிரி எனக்கு உங்க சிஸ்டர் ஷால் பொத்துறோன்னு ஒரு பாட்டுலாம் பாடினாங்க. எத்தனை பேருக்கு கூஸ் பம்ஸா இருந்தது இல்லை? எனக்கு இருந்துச்சு. சந்தோஷமா இருக்கும்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுடைய ஆசை என்பது வேறு, உங்களுடைய கனவு என்பது வேறு. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம், எனக்கு இதாகணும், அதாகணும், இப்படி கிடைக்கணும், அப்படி. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் கனவு கண்டது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன வித்தியாசம்? ஆசைக்கும் கனவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அப்துல் கலாம் ஆசைப்படுங்கள்னு சொல்லல, கனவு காணுங்கள் தானே கலாம் சொன்னார்.
ஆசைக்கும் கனவுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆசை என்பது நாம எதையோ ஒன்று ஆசைப்பட்டு அது போகிற போக்கில் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஆசைப்படுறது. ஆனால் கனவு என்பது நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்கிற உந்துதலோடு நம்மை செலுத்துவது. இந்த ரெண்டுல உங்களுக்கு எது இருக்கிறது? நான் இதாகணும் அதாகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஆசையா கனவாங்கிறத மட்டும் நீங்க வரையறைப்படுத்தி கொண்டால் போதும். என்னை அப்படி கூட்டிட்டு வந்தப்ப எனக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் போகிற போதும் என்னை அந்த மாதிரி அவங்க கூட்டிட்டு வரப்ப என் மனதில் தோன்றுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதை, இவ்வளவு உங்க சிஸ்டர் இவங்கெல்லாம் எனக்கு கொடுக்கிற அந்த அன்பு, அது எதனால் கிடைத்தது? எதனால் கிடைத்தது? அவங்க என்னை விட வயதில் சரி, அனுபவத்தில் சரி, பதவியில் சரி, எல்லாவற்றிலும் என்னை விட உயரமாக இருப்பவர்கள். ஆனால் என்னை அந்த அளவிற்கு அன்போடு மரியாதை செலுத்தி அழைக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் பிள்ளைகளே, என்னுடைய தமிழ், என்னுடைய கல்வி. இந்த இரண்டும் தான் என்னை இந்த உயர்ந்த நிலைக்கு இன்றைக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறது. அப்ப அந்த கல்வி மட்டும் உங்க கையில கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்வியால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஒரு சாதாரண இடத்துல இருந்தாலும் கூட, எனக்கு ஒண்ணுமே இல்லை மேடம், நான் ரொம்ப வறுமையான வீட்டுல இருந்து பிறந்திருக்கேன், என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் போய் கூகுள்ல தேடி பாருங்க. இன்னைக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை, எல்லாமே நம் விரல் நுனியிலே கிடைக்கிறது. சுந்தர் பிச்சையை தெரியும்ல, கூகுள் CEO, அவருடைய மாத சம்பளம் எவ்வளவு அப்படின்னா அந்த சம்பளத்துக்கு பின்னாடி இருக்கிற பூஜ்ஜியங்களை என்றதுக்கே நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவ்வளவு பெரிய சம்பளம் வாங்குகிறார். சரி, சந்திராயன் திட்ட இயக்குனர் சமீபத்திலே சந்திராயனை விண்ணுக்கு ஏவி உலக நாடுகளை எல்லாம் விரல் மேல் மூக்கின் மேல் விரல் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சாதனையை இந்தியா படைச்சிச்சே, அந்த சந்திராயனுடைய திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல், அவருடைய சம்பளத்தை போய் பார்த்தா கூகுள்ல பார்த்தா தெரியுது, ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் 4 லட்சம். அது இல்லாம அவருக்கு எல்லா விதமான அவருக்கு பணியாட்கள், வேலையாட்கள், வீடு வசதி எல்லாம் இன்னைக்கு செய்து கொடுக்கிறார்கள்னா இது எல்லாம் செய்து கொடுப்பதற்கான அடிப்படை என்ன? நீங்க கூகுள் CEO சுந்தர் பிச்சையாக இருக்கலாம், இல்ல நான் சந்திராயன் திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் அவர்களாக. இந்த இவங்க 2 பேரை மட்டும் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்து யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு இவ்வளவு மரியாதை ஏன்? ஏனென்றால் அவர்கள் கற்ற கல்வியும் அந்த கல்வியினால் கிடைத்த அறிவும் தான் இன்றைக்கு அவர்களை உச்ச நிலையில் வைத்திருக்கிறது. என்றால் நீங்கள் ஆசைப்பட்டதை தாண்டி நீங்கள் கனவு காண்கிற எல்லாம் உங்கள் கைகளிலே வந்து சேரணும் அப்படின்னா அது கல்வியால் மட்டும்தான் முடியும். அந்த கல்வியை சரியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பையன் இருந்தான். இந்த சின்ன பையன் தாத்தா கிட்ட டெய்லி போய் கேட்குறான், தாத்தா லைஃப்னா என்ன, எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்க நிறைய அனுபவம்லாம் வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு சொல்லி கொடுங்க. நம்ம எத்தனை பேர் தாத்தா கிட்ட கேட்குறோம்ல, நீ வாய மூடு தாத்தா, உனக்கு எதுவும் தெரியாது, சும்மா பேசிக்கிட்டே இருக்க, தோணன்னு சொல்கிறோம்ல. ஆனால் அந்த பையன் ஓடி போய் உங்கள் தாத்தா கிட்ட கேட்டான். இந்த தாத்தா ஒன்றுமே சொல்லாமல் என்ன பண்ணாரு, ஒரு கல், ரொம்ப பெட்டிக்குள்ளே வச்சுருந்த ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போய் அந்த பையன்கிட்ட கொடுத்து, நீ இந்த வாரம் சந்தை போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் போய் குப்பை காய்கறிகள், அழுகுன காய்கறிகள்லாம் தூக்கி போடுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இந்த கல்லை வச்சுக்கிட்டு அமைதியாக நில்லு. உன்னை வந்து பார்த்து யாராவது என்னன்னு கேட்டால் இந்த கல்லை விற்க போகிறேன்னு சொல்லு. அதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ இப்படி மட்டும் கையை காமின்னு சொல்கிறார். சரின்னு இந்த பையனும் ரொம்ப ஆர்வமாக அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஈஸியாக போயிடுறான். போய் சந்தையில் நின்னா ஒரே நாத்தம், அந்த இடத்துல நிற்கவே முடியல. ஐயோ என்னடா அது இப்படி கொண்டு வந்து தாத்தா நிப்பாட்டிட்டாரேன்னு மனசுக்குள்ள இருந்தாலும் என்னன்னு கற்றுக்கிற ஆர்வம், அதனால சரி என்னதான் நடக்குதுன்னு அந்த கையில் அந்த கல்லை வச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் பார்க்குறாங்க, யாரா இவன் பைத்தியமாக இருப்பான் போல, இவ்வளோ ஸ்மெல் அடிக்கிற இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் ஏன்டா தம்பிங்க நிற்கிற அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், சரி எவ்வளவு இப்படிங்கிறான். 2 ரூபாயா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் பார்த்தான், சாயந்தரம் ஆச்சு, கிளம்பிட்டான். போய் தாத்தா கிட்ட, என்ன தாத்தா நீ நான் உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நீ இப்படி என்னைய போய் நிற்க வச்சுட்ட, வர்றவன் போகிறவன்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறான் தாத்தா, என்னை எப்படி காமிச்சா 2 ரூபாயான்னு கேட்குறான் தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக அந்த கல்லை வாங்கி வச்சுக்கிட்ட.
திருப்பி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. மறுபடியும் கூப்பிட்டு, இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு மியூசியம் இருக்கு, அந்த மியூசியத்துக்கு பக்கத்தில் போய் நீ சந்தையில் என்ன பண்ணுனியோ அதையே பண்ணுன்றார். மறுபடியும் அவன் கல்லை வாங்கிக்கிட்டு போய் மியூசியத்தில் நிற்கிறான். அங்கே வர்றவங்களாம் இந்த பையன் அந்த கல்லை வச்சு நிற்கிறத பார்த்தோன்னே ஒரு சிலர், வா இந்த கல் ரொம்ப நல்லா இருக்கே, இது பார்க்கவே நல்லா பல பலன்னு இருக்கே, இதை நம்ம வீட்டு ஷோகேஷில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய யோசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இந்த பையன்கிட்ட எவ்வளோ அப்படின்னோன்னு அந்த பையன் இப்படி காமிக்கிறான். 20,000 ரூபாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பையன் எதுவும் பதில் சொல்லாமல் திருப்பியும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறான். வந்து தாத்தா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். மறுபடியும் இந்த தாத்தா வாங்கி அமைதியாக வச்சுக்கிட்டார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருது. இவனுக்கு ஆர்வம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சந்தைக்கு அனுப்பிச்சாரு, நீ போன வாரம் மியூசியத்துக்கு அனுப்பிச்சாரு, இந்த வாரம் எங்கே அனுப்ப போறாரு தெரியல அப்படின்னு தாத்தா கிட்ட போய் ரொம்ப ஆர்வமாக நிற்கிறான். உங்களை மாதிரியே இப்படி ஆர்வமாக என்ன நடக்க போகுதுன்னு அவனு கேட்கறதுக்காக ஆர்வமாக போய் நிற்கிறான். அந்த தாத்தா கூப்பிட்டு, ஒரு நகைக்கடை ஜுவல்லரி இருக்கு, அங்கே போ. அங்கே வேலையாளுங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, கடையே திறந்துருக்காது. நீ போய் முன்னாடி நின்று, அந்த கடை ஓனர் வருவார். வந்தோடனே உன்னைய பார்த்து என்னன்னு கேட்பார், நீ அதே மாதிரியே செஞ்சுட்டு வா. போகிறான், போய் நின்னோன்னே அதே மாதிரி அந்த ஓனர் வராரு. இந்த கல்லை பார்த்தோன்னே, டேய் தம்பி இது எப்படி அவனுக்கு கிடச்சிது, இதை யாரா உன்கிட்ட தனியாக கொடுத்து அனுப்பிச்சது, சரி எவ்வளோடா தம்பி அப்படின்னோன்னே, இப்படின்னோன்னே 20 லட்சமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பையன் பதிலே சொல்லாமல் வீட்டுக்கு வந்துடுறான். வந்து தாத்தா கிட்ட சொன்னோன்னே தாத்தா சொல்கிறாரு, வாழ்க்கைனா என்னன்னு கேட்டல்லடா தம்பி, உனக்கான பதில் இதுதான். ஒரு அழுகி போன குப்பமேட்டில் போய் நின்று அதே கல்லை வச்சுட்டு நின்னப்ப அது 2 ரூபாயான்னு இந்த உலகம் உன்னை பார்த்து கேட்டுச்சு. அதை விட கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போய் மியூசியத்தில் நின்னப்ப அதே கல்லை பார்த்து 20,000 இந்த உலகம் கேட்டுச்சு. அதே நீ ஒரு வைர வியாபாரியிடம் போய் அந்த ஜுவல்லரியில போய் கேட்டப்ப இது 2 லட்சமானு கேட்டாரு. இந்த கல் என்ன கல் தெரியுமா, இது சாதாரண கல் இல்லடா, வைரக்கல். ஆனால் இந்த வைரக்கல் என்பது அதனுடைய மதிப்பு என்பது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருந்தால்தான் அதற்கு மதிப்புன்னு சொன்னார். இப்ப இதுல இருந்து என்ன பாடத்தை அந்த சிறுவன் கற்றுக்கொண்டான் என்று நான் நினைக்கிறேன்னா, நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே அந்த வைரத்தை போல விலை உயர்ந்தவர்கள். ஆனால் நீங்க எந்த பாத்தை சூஸ் பண்ண போறீங்க? சாதாரண சந்தையில் கிடக்கிற அந்த குப்பை கூடங்கள், அந்த குப்பை கூடங்களுக்கு மத்தியிலே இருக்க போகிறீர்களா, இல்ல ஒரு கொஞ்சம் உயர்ந்த நிலையான மியூசியத்தில் இருக்க போறீங்களா, இல்ல உயர்ந்த நகைகளை செய்கிற வைர வியாபாரியை போல அந்த இடத்தில் போய் நிற்க போகிறீர்களா? இந்த சாய்ஸுக்கான சூஸ் பண்ற பாத் எங்களுக்கு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ நீங்கள் படித்து உங்கள் கைகளில் கிடைத்திருக்கிற இந்த கல்வியை வச்சு வைரம் போல இருக்கிற நீங்கள் எந்த இடத்தை சென்று போகிறீர்கள்? இந்த 3 பார்ட்டும் இன்னைக்கு உங்க கையில இருக்கு. என்ன தெரியுமா? அந்த சந்தை மாதிரி குப்பை கூலங்கள் இருக்கிற இடம் எது அப்படின்னா தொலைபேசி, அலைபேசிகளில் இன்றைக்கு உங்களுக்கு கொட்டி கிடக்கிற வாய்ப்புகள். அதை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரணமானவர்களாக கடந்து போகிறீர்களா, இல்ல ஒரு சுமாரா படிச்சு கொஞ்சம் ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு மாதம் ஒரு 40,000 50,000க்கு சம்பளம் வாங்கி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ போகிறீர்களா, இல்லை நான் நல்லா படித்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து அந்த வைரத்தை போல ஜொலிக்க போகிறீர்களா என்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சரி, இப்போ இலக்குக்கும் அந்த இலக்கை நீங்கள் நேசிப்பதற்கும் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன். ஒரு விஷயத்தை திரும்ப 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 நீ